வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஹரியங்கா டைனாசிட்டி தான் பார்க்க போறோம். ஸோ ஹரியங்கா டைனாசிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னா மகஜனபதாஸ். ஸோ மகஜனபதாஸ் அப்படின்னா 16 மகஜனபதாஸ் இருக்கும். ஸோ நான் 16ஐயுமே மனப்பாடம் பண்ணி படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மகாஜனபதாஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தர் தான் மகதாவை சேர்ந்தவர் அப்படின்னா பிம்பிசாரா தான் சொல்லுவோம். ஸோ ஹரியங்கா டைனாசிட்டி அப்படின்னாலே அவர் பிம்பிசாரா தான் நமக்கு ஞாபகம் வந்திருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மகாஜனபதாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்லிடும். ஃபர்ஸ்ட் ஐவிசி வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வேதிக் பீரியட் வந்திருக்கும், லேட்டர் வேதிக் பீரியட் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா மகாஜனபதாஸ் வராங்க. என்னன்னா ஒரு பீப்புள்லாம் ஒரு ஸ்டேட் வைஸ் ஒரு குரூப்பா சேர்ந்து ஸோ இந்த மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதுல ஃபாலோ பண்றாங்க இல்லையா, ஒரு சர்டன் பிரின்சிபிளை ஃபாலோ பண்ணிட்டு குரூப்பா சேர்ந்து வாழ்ற ஆரம்பிக்கதான் மகாஜனபதாஸ் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இந்தோ கேஞ்சட்டிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த லைன்ல தான் அவங்களுடைய லைஃப் டைமிங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு ரிவர் இருக்கு அப்படின்னா தான் பக்கத்துலேயே நிறைய ஃபர்டிலிட்டி கிடைக்கும், அதாவது ஃபர்டைல்ஸ் கிடைக்கும். அது ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, நல்ல அக்ரிகல்ச்சர் வளரும், கல்டிவேஷன் லேண்ட் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு ஃபுட்டு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அவங்களும் நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தோ கேஞ்சட்டிக் பிளைனை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை சுற்றி தான் உங்களுக்கு அந்த 16 மகஜனபதாஸும் இருந்திருக்கும். ஸோ இந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு என்னன்னா, ஆல்ரெடி சொன்னது தான் மகதா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மகதால பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிசாரை பற்றி பார்க்க போகிறோம். இவரோட டைம் பீரியட் 558 BC to 491 BC. ஓகேவா? இவர் யார் அப்படின்னா பட்டியாவுடைய பையன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இவருக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஸ்ட்ரெனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்ட்ரெனியா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிங் இவர் தான் ஸ்டாண்டிங் ஆர்மி வச்சிருந்திருப்பாரு. ஸோ இவரோட லீடர்ஷிப் எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு நல்ல ஆர்மியோட ஸ்டாண்டிங் ஆர்மி வச்சிருந்த முதல் கிங் அப்படின்னா பிம்பிசாராவை தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இவருக்கு ஸ்ட்ரெனியா அப்படிங்கிற நேமுமே வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ராஜகிரிகா அப்படிங்கிற பிளேஸ் தான் இவரோட கேபிட்டலாக எடுத்துக்கிட்டாரு. இதை சம்டைம்ஸ் கிரிவீர் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது இப்போ என்ன நேம்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா ராஜ்கிர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ்னாலேயே இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 5 ஹில் ஸ்டேஷன், அந்த ராஜகிரிகா அப்படிங்கிறது ஒரு 5 ஹில்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்கும். நடுவில் இருக்கு அப்படின்னா 5 ஹில்ஸ் சரௌண்ட் பண்ணாப்புல இருந்திருக்கும். அண்ட் தென் இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கல்லாலே செய்யப்பட்ட ஃபோர்ட் மாதிரி ஒரு செவுறு மாதிரி எழுப்பியிருப்பாங்க. ஸோ அதனாலே அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே போர் எடுத்து வரவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பிம்பிசாராவை டிஃபீட் பண்றது. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய மேரேஜ் லைஃப். இவரோட மேரேஜ் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு 3 ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. இது இம்பார்ட்டனா அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன்னால தான் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. கோசல தேவி அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் ஆஃப் கோசலாங்கிற கிங்கோடைய டாட்டர் தான் கோசல தேவி. அண்ட் தென் இவங்க பாத்தீங்க அப்படின்னா பிரசஞ்சித்துடைய சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செல்லனாங்கிறவங்க டாட்டர் ஆஃப் சிச்சாவி. அந்த சிச்சாவிங்கிறவங்களை சேர்ந்த பீப்புள் தான் யாரு சொல்லுவாங்கன்னா செல்லனாவை சொல்லுவாங்க. கெம்பா அவங்க மத்ரா, பஞ்சாப்ல இருக்க மத்ராவோடைய டாட்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க ஏன் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க மேரேஜ் லைஃப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த எல்லா இடத்துல இருந்துமே அவருக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இப்போ மத்ரால இருந்தும் அவருக்கு சப்போர்ட் கிடைக்கும். சிச்சாவி லைஃப்ல இருந்தும் லிச்சாவில இருந்தும் அவருக்கு ஒரு இது கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் தென் பிரசஞ்சித்துங்கிறவரும் ஒரு நல்ல பவர்ஃபுல் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அங்க இருந்தும் அவருக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா அவரு இதை இந்த ப்ராக்டிஸை ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனா எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அண்ட் தென் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, பிரசஞ்சித் இருக்காங்க இல்லையா, கோசல தேவியை ஒரு மேரேஜ் பண்றப்போ காசியை டௌரியா கொடுத்திருப்பாரு. இவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான கோசல தேவியை மேரேஜ் பண்றப்போ பிரசஞ்சித் பாத்தீங்க அப்படின்னா காசியை
டௌரியா கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஜிதசத்து இவங்களோட பையன் இருப்பாங்க இல்லையா, அவங்க பீரியட்ல சண்டை வந்திருக்கும். அது அடுத்த இதுல நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காசி வந்து யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பிரசஞ்சித்து தான் டௌரியா கொடுத்துருப்பாங்க கோசல தேவிக்காக. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவர் ஏன் பிம்பிசாரா, நிறைய கிங் இருந்திருப்பாங்க, இவரோட அப்பாவே இருந்திருப்பாரு, ஏன் பிம்பிசாரா மட்டும் இவ்வளவு பேசப்படுற ஒரு கிங்கா மாறினாரு? இவருக்கு அப்புறம் வந்தவங்க தான் ஒரு 2-3 பேரை பத்தி நம்ம நல்லா பேசுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரணம் வந்து இவங்க அங்கா வந்து டிஃபீட் பண்ணதுதான். ஸோ அங்கா வந்து ஒரு டிஃபீட் பண்ணி அவங்களோட பாட்டா எடுத்துக்கிட்டதுனாலதான் அப்படின்னா பாட்டா எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதனாலதான் இவர் வந்து எல்லாருமே வந்து ஒரு இதா பேச ஆரம்பிச்சாங்க. பிம்பிசாரா அப்படிங்கிற ஒரு நேமே வந்து அங்கதான் எல்லாரும் பேசுற மாதிரி வந்துச்சு. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஸோ இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து 3 விஷயமா டிவைட் பண்ணி வச்சிருந்தாரு. எக்ஸிக்யூட்டிவ், மிலிட்ரி அண்ட் தென் ஜுடிஷியல் அப்படிங்கிற 3 டீமா இவர் பிடிச்சிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஆர்மி, தென் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் மேரிட் லைஃப் பத்தி பார்த்துருப்போம். இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அவந்தி கிங் பிரயோதா வந்து ஒரு இதுல சண்டையா இருந்திருக்கும், வார் எடுக்கிறது இது மாதிரிலாம் இருந்திருக்கும். பட் லேட்டர் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவர் ஒரு தடவை வந்து ஜாண்டிஸ்ல வந்து சஃபர் ஆயிருப்பாரு, ஜாண்டிஸ்னால இருந்திருப்பாரு. அப்போ வந்து இவருடைய மருத்துவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வந்து அனுப்பிச்சிருப்பாரு. அவங்க தான் ஜீவக்கா. ஸோ அவர் வந்து எங்க அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜைன்கிற பிளேஸ்க்கு வந்து இவர் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவு கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்னும் இவரை சொல்லுவாங்க. இந்த ஜீவக்கா அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கும் மருத்துவரா இருந்திருப்பாரு. எதுவும் ஐடியா இருக்கா? யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புத்தர் தான். புத்தருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இவரு தான் மருத்துவரா இருந்ததா சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து பிம்பிசாரா அண்ட் தென் புத்தர் 2 பேருக்குமே இவர் தான் அந்த வைத்தியம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருந்திருப்பாரு. ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா புத்தருடைய ஒரு ஃபாலோவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து புத்தருடைய ஃபாலோவர் அப்படின்னு சொல்றப்பயே நமக்கு இங்க தெரிஞ்சிடும். ஸோ புத்தரோட ஃபாலோவர் அப்படின்னா இவர் வந்து அந்த டைம்ல, புத்தர் வந்து இந்த டைமிங்ல பிம்பிசாராவுடைய டைமிங்ல வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறதும் இதுல இருந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பிம்பிசாரா பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா காசி யாருக்கிட்ட வந்து டௌரியா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் தென் காசி வந்து பிரசஞ்சத்தோடைய டௌரியா தான் இருக்கும். அண்ட் தென் இவருடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்ட்ரென்யா அப்படிங்கிறது தான் அவருடைய இன்னொரு நேமா இருக்கும். அதுக்கான மீனிங் வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி வச்சிருந்த ஃபர்ஸ்ட் பர்சன். அண்ட் தென் இந்த வீடியோல வேற என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா இவருடைய கேபிட்டல் ராஜகிரிகா அப்படிங்கிறது தான் இவருடைய கேபிட்டல். ஏன் கேபிட்டல் அகைன் நான் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு கிங் வரப்பையும் அவருடைய கேபிட்டலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ராஜகிரிகா அப்படிங்கிறது தான் அவருடைய கேபிட்டலா இருந்திருக்கும். இப்போ வந்து ராஜ்கீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தென் இவங்களுடைய நான் சொன்ன மாதிரிதான் இவருடைய டாக்டர் இருப்பாங்க இல்லையா ஜீவக்கா, அவங்களுமே கொஸ்டின்ல கேட்பாங்க. இவர் வந்து உஜ்ஜைனுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாரு, அவருடைய ஃப்ரெண்டுக்கு வந்து மருந்து பாக்குறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த தான் உங்களுக்கு இந்த பெரும்பாலும் கொஸ்டின் கேட்க இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டைனாசிட்டி பத்தி பார்க்கலாம்.